எபிரேயர் 9:20. ஓகே. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். எபிரேயர் 9:25. பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகமுண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே இல்லையா? அவர்னா யாரை குறிக்குது? 9:26 இயேசுவை குறிக்கிறது. அவர் தம்மை தாமே, வாசிக்கலாமா? அவர்னா யாரு? இயேசு. தம்பி, தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். 27 படிப்போம். மௌலிஷ் பைபிள் திறந்திருக்க இல்ல? 27 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆராதனை என்பது என்னவென்றால் காணக்கூடாத தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை ஆராதனை என்பது. ஆராதனை என்பது worship is the privilege, ஒரு பாக்கியம். நிறைய பேருக்கு கிடைக்கல, ரொம்ப கொஞ்சம் பேருக்கு. கிழக்கே இருந்து கொஞ்சம், மேற்கே இருந்து கொஞ்சம் பேர், வடக்கே இருந்து கொஞ்சம், தெற்கில் இருந்து கொஞ்சம், அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம், ஊருக்கு 1 வம்சத்திற்கு 2. இந்த மாதிரி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை காலாகாலங்களில் ரட்சிக்கிறார், மனம் திரும்புதலை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். இயேசுதான் மேசியா, ரட்சிக்கிறவர், அவர்தான் நியாயாதிபதி, வரப்போகிற தேவன் என்றெல்லாம் கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். எல்லாருக்கும் அவர் தரிசனமாகவில்லையே, எல்லாருக்குமா அவர் தரிசனமானார். எருசலேமிலே நடந்து கொண்டிருந்த போது, அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்த போது எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாரும் அவரை பார்த்தாங்க. பரிசேயர்கள் பார்த்தார்கள், சதுசேயர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தார்கள். நியாய சாஸ்திரிகள் பார்த்தார்கள், ஏரோது கூட பார்த்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு மரித்து உயிரோடு எழும்பின பிறகு அந்த குளோரிஃபைடு லார்ட், அந்த மகிமையான தெய்வம் எல்லாருக்கும் தரிசனம் ஆகலை. ஒன்லி ஃபியூ
அப்படி தான் நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 கொஞ்சம் பேருக்கு பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, கேபாவுக்கு தரிசனமானார். 12 அந்த அறையில் இருந்த 11 பேருக்கு தரிசனமானார். அப்புறம் ஒரு 500 பேர் கூடியிருந்த இடத்துல ஆண்டவர் தரிசனமானார். கடைசியில் பார்த்தா அகால பிறவியாகிய எனக்கு, நிறை மாதம் இல்லாத பிறந்த எனக்கு, அகால பிறவியாகிய எனக்கு அவர் தரிசனமானார். ஒன்லி ஃபியூ, கொஞ்சம் பேருக்கு தான் ஆண்டவர் தரிசனமானார். கிருபையினாலே ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாயிருக்கிறார். கிருபையினால அந்த இருதயத்தில் ஆண்டவர் இயேசு தங்கி வாசம் பண்றார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆராதனை என்பது காணக்கூடாத தேவனோடு நாம் தொடர்பு கொள்ளும்படியாய் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சலுகை. It's a privilege for people of God to worship Him so that they can feel the nearness of God and the dearness of God. ஆண்டவர் மிக அருகில் இருக்கிறதையும் ஆண்டவர் நமக்கு நெருக்கமாய் இருக்கிறதையும் நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும் தம்பி, உங்களுடைய ஆராதனை என்னுடைய ஆராதனை நிராகரிக்கப்படலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஒருவேளை ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக சில நேரம் ஏற்றுக்கொள்ளலாம், சில நேரம் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மனம் உடைந்து மனம் உவந்து கொடுக்கிறதான ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் சொல்லணும் 2 வார்த்தை தம்பி, 2 வார்த்தை நான் சொல்லணும். மனம் உடைந்து மனம் உவந்து. எனக்கு சொல்லுங்க, என் பின்னால சொல்லுங்க. மனம் உடைந்து மனம் உவந்து கொடுக்கிற ஆராதனையை தேவரீர் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாதான் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வார். தூங்குறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது, பரவாயில்ல, கண்விழிப்போடு இருப்போன்னு. சரி, பாருங்கள். அப்போ ஆண்டவருக்கு மனம் உவந்து கொடுக்க வேண்டும், மனம் உடைந்து கொடுக்கிற ஆராதனையை தேவரீர் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நம்ம ஆராதனை எங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மோடு உடன்படிக்கை பண்ணினதுல ஆரம்பிக்கிறது. நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். ஏதோ கடவுள் உயரமா எங்கேயோ இல்லாம நம்ம கூட வந்து மக்களே மக்களே மகனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நேரம் தான் ஆராதனை துவங்குகிறது. நிறைய இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுருல கூட வாசிக்கிறோம், லூக்காவில் கூட வாசிக்கிறோம், சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இது ஒரு அழகான ஒரு பிரின்சிபல், இது ஒரு அழகான ஒரு கோட்பாடு. They will be my people, I will be their God. இத ஆண்டவர் உருவாக்குறதுக்கு தான் படாத பாடுபடுறார். ஆண்டவர் படாத பாடுபடுறார். அதுக்காகத்தான் ஒரு ஆசாரிய கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு லேவியர் கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்காகத்தான் கடவுளை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதன் மூலமாய் ஆண்டவர் எங்கேயோ இருந்த ஆண்டவர் நம் நடுவிலே, நம் உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டில் கூட படிக்கிறோம், இம்மானுவேல் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுக்கப்புறம் பிரதர் பெரியவரே, அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு தேவன் நம் அருகில் இருக்கிறார் கூட கிடையாது, நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நமக்குள் என்ன செய்கிறார்? அவ்வளவு டீப்பா, அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு நெருக்கமா ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். ஆமா ஆமா, ஸ்தோத்திரம். அவ்வளவு நெருக்கமா நம்முடைய ஒவ்வொரு நடைகளையும் ஆண்டவர் கண்காணிக்க விரும்புகிறார்.
ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் ஹெல்ப் பண்ண விரும்புகிறார். நான் உனக்கு ஆலோசனை சொல்லி செய்து என்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்னும் அழகான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் இல்லையா? இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா பை ஹிஸ் பிளட், இயேசுவின் இரத்தத்தினாலே. நம்ம படிச்சோம், இரத்தம் இல்லைன்னா பாவ மன்னிப்பே கிடையாது. where there is no blood there won't be no forgiveness. மன்னிப்பு எல்லாமே இயேசு இரத்தத்தினால தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்துல இயேசு பிறந்த போது ஒரு கோயில் இருந்துச்சு, ஒரு பலி எல்லாம் இருந்துச்சு, ஆமா, ஆசாரியர்களாம் இருந்தாங்க. அங்கெல்லாம் இயேசு போகல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவராகவே சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை தந்து இப்ப அவர் பரலோகத்தில் போயிருக்காரு. அங்க ஒரு டெம்பிள் இருக்கு, அங்க ஒரு ஆலயம் இருக்குது. அதனாலதான் மோசையிட்ட பேசும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ மலையில கண்டது போல நீ ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு. ஆசரிப்பு கூடாரம் அதுக்கு பிறகுதான் தேவாலயம் வந்துச்சு. இன்னைக்கு நமக்கு சபை வந்திருக்கு. ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரம்னா என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் மீட்டிங் பிளேஸ். ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்திக்கிற ஒரு இடம். ஆமா ஆமா, மோசையுடைய காலம் வரைக்கும் ஆண்டவர் எங்கேயோ இருந்தார். மோசையினுடைய காலத்தில் உண்மையிலே சொல்றேன், அவங்க புடுங்கி எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அளவில் இருக்கிறதான ஒரு டென்ட்ல கூட ஆண்டவர் வாசமாக இருந்தார். ஆண்டவருக்கு பயங்கர ஆசை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணணும்னு ஆசை. நம்ம வீட்டில் அவர் வாசம் பண்ணணும்னு விரும்புகிறாரு. நீங்கள் பின்ன மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கனால சில நேரம் இங்கே இல்லாமல் இருக்காரு. நீங்கள் மாறி மாறி என்ன, ஒரு அம்மாவுக்கு ஒரே கவலை என்ன தெரியுமா? என் பையன் கெட்ட வார்த்தை பேசுறான். ஏன்னாட்ட அவங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, என் பையன் கெட்ட வார்த்தை பேசுறான். ஆனால் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், அவன் கெட்ட வார்த்தை பேசலை, அவன் கேட்ட வார்த்தையை பேசுகிறான். எப்படி? என்ன பேசுறான்? கெட்ட வார்த்தை பேசல, கெட்ட வார்த்தையாக தான் பேசுகிறான். ஆனால் அதை விட அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம தாண்டி போனோம்னா அவன் கெட்ட வார்த்தையில் பேசுறது என்னதை பேசுகிறான்? நம்ம எல்லாருமே அப்படித்தான். பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அவங்க கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க. நம்ம வீட்டில் ஆண்டவர் தங்கி வாசம் பண்ண முடிய மாட்டேங்குது. காரணம் உங்களுடைய புறுப்புறுப்பு, காரணம் உங்களுடைய முறுமுறுப்பு, காரணம் உங்களுடைய வார்த்தைகள் சரியில்லை. நீங்கள் அன்பாக இல்லை, அநேக நேரங்களில் தாழ்மையாக இல்லை, அநேக நேரங்களில் விட்டு கொடுக்கிறதா இல்லை. ஆண்டவர் அங்கே ஆளுகை செய்ய இடம் கொடுக்கறதில்லை. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கறதில்லை. அநேக நேரங்களில் ஆண்டவர்னு சொல்லிக்கிடுறிய என்ன. அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருந்த காலத்தில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த வெத்தலை போடுறவங்க இருப்பாங்க. வெத்தலை அவங்க வீட்டில் இருக்கும், புகையிலையும் அவங்க வீட்டில் இருக்கும், என்ன பாக்கும் அவங்க வீட்டில் இருக்கும். அவள் ஆட்கள் சொல்லுவாங்க, சொத்தோல அந்த என்னது சுண்ணாம்பு தந்துருமக்கா அப்படிம்பாங்க. அதாவது சுண்ணாம்புன்னு ஒன்று உண்டு, பார்த்துருக்கீங்களா? என்னமோ சுண்ணாம்புன்னா அந்த சங்கையெல்லாம் வேக வச்சு எடுப்பாங்க, நீத்தி எல்லாரும் கொடுப்பாங்க. எதை கொடுக்க, வெத்தலை கொடுக்காட்டாலும், புகையில கொடுக்காட்டாலும், புகையில தானே, பாக்கு கொடுக்காட்டாலும் என்னதை கொடுப்பாங்க? இந்த சுண்ணாம்பு கொடுப்பாங்க. சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, கையில் அப்படி எடுத்துட்டு லேசாக ராவிட்டு மீதியை சுவரில் ராவிடுவாங்க. அந்த காலத்தில் உள்ள சுவர்களில் எல்லா சுவர்கள்லையும் என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். இப்போ கை வச்சோம் அவ்வளவுதான், கொன்றுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ள சுவர்கள் இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, தங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் போல சுண்ணாம்பை எடுத்துட்டு மீதியை அங்கே ராவி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. எப்படி? ஆண்டவரை தங்களுடைய தேவைக்கு எடுத்துக்குவாங்க. மிண்டாமையிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் அமைதியாயிரும். ஆனால் நம்ம இருதயம் ஒரு கிருபை பார்த்துக்கிடுங்க, நம்ம தப்பு செய்தால் அடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அடிக்குதாடா? நீங்கள் கெட்ட வார்த்தை பேசும்போதோ அல்லது கெட்டதை சிந்திக்கும் போதோ
கெட்டதை பேசும்போதோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை பார்க்கும்போதோ உடைய மனதை அடிச்சுக்கிட்டு இருக்கா? அடிச்சுட்டு இருக்குன்னா அர்த்தம் ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். சில ஆட்கள் செத்தவங்களா இருக்கிறாங்க, நடைபணங்களாக இருக்கிறார்கள். அவங்கள நான் சொல்லல. உங்களுக்கு ஆண்டவர் உங்களை வாதிக்கிறாருன்னா இன்னும் கிருபை நிலைச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த கிருபை இழந்து விடாதபடி நாம் பார்த்து கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருதயம் அடிக்குதாமா? தப்பு செய்தா அதுக்கு கீழ்ப்படிஞ்சா இன்னும் அடிக்கும், இன்னும் அது உணர்த்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரோடு நெருங்கணும், ஆண்டவரோடு நெருங்கணும். ஏன்னா ஏசப்பா அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போயிட்டாங்க சோதரம். அதுதான் அந்த பெரிய ஆலயம், அதுதான் உண்மையான ஆலயம். அங்கே தான் இருக்குமா, அங்கே தான் பெரிய ஆலயம், உண்மையான ஆலயம் இருக்குது. இந்த பூமியில் இந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவாலயம் அல்லது சர்ச்சு இதெல்லாமே நிழலாய் இருக்கிறது. பொருள் எங்கே தான் இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்குது. நம்ம அங்கே தான் போக போகிறோம். இந்த உலகம் நிழல் போன்ற வாழ்க்கை, ஆனால் பரலோகம் அங்கேயும் நான் நினைக்கிறேன் அவுட்டர் கோட் உண்டு, இன்னர் கோட் உண்டு, மோஸ்ட் ஹோலி பிளேஸ் உண்டு நான் நினைக்கிறேன். இந்த ஆலயத்தில் பிரகாரம்னு ஒரு பகுதி இருக்கு, பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு பகுதி இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருக்கு. 3 பகுதி இருக்கு பார்த்துக்கிடுங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ஆராதனை ஸ்தலத்தில். என்ன? அவுட்டர் கோட்டு, ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். இந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல நம்ம எல்லாம் போக முடியாது, போகக்கூடாது. ஆமாம், நம்ம வெளியே தான் நிற்கணும், பிரகாரத்தில் தான் நிற்கணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன உண்டு? ஒரு குத்து விளக்கு உண்டு, ஒரு டேபிள் உண்டு, அங்கே வந்து அப்பத்தை எல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு இடம் இருக்குமா, அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சாம். அங்கதான் கேருபீன்கள் ஏஞ்சல்ஸ் இருந்தாங்களாம். அங்கதான் உண்மையிலேயே லைட் போடாட்டாலும் எப்பவும் பிரைட்டா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அங்க கூட இருந்தார். ஹல்லேலூயா. மோசேக்கு கஷ்டம் வரும்போது, யோசுவாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி போவாங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. அங்க இருந்து சத்தம் வரும். எங்க இருந்து? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சத்தம் கேட்கும். ஒரு நாள் மோசைக்கெல்லாம் ஒரு சத்தம் கேட்டது பார்த்துடுங்க. அது எங்க இருந்துன்னா முச்சடியில இருந்து சத்தம் கேட்டது பார்த்துடுங்க. ஆமா, ஒரு நாளெல்லாம் ஆபிரகாமிட்ட ஆண்டவர் பேசினார், வானத்திலிருந்து ஆண்டவர் பேசினார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். உங்களுடைய பிரச்சனை நேரங்களில் நீங்க எல்லாம் சொந்தக்காரங்க பெந்தக்காரங்கிட்ட எல்லாம் போகக்கூடாது, முழங்கால நிற்கணும். கீழே விழுந்தாலும் விழுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் முட்டங்கால நின்று ஜெபம் பண்ணும்போது, ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர்கிட்ட அழும்போது அவர் வழி திறப்பார். ஒரு கதவு போட்டினா 7 கதவு உங்களுக்கு திறக்கும். ஒரு ஆள் நோ சொன்னா 7 பேர் உங்களை வான்னு கூப்பிடுவாங்க. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் கும்பிடுகிறோம். ஆமேன். கொஞ்சம் கையை உயர்த்தி கையை தட்டுவோமா ப்ளீஸ்? எல்லாரும் ஒன்று ஒரு மனசு கையை உயர்த்தணும்னு சொன்ன தம்பி. யாரு கை உயர்த்தல? தலைக்க மேல. வெரி குட். இப்பதான் இந்த பாருங்க. அப்போ இதுக்குன்னே கடவுளை எப்படி ஆராதிக்கணும், யார் ஆராதிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எந்த ஒரு பலி மிருகம் எல்லாம் கொண்டு போனோம் இப்படின்னு சொல்றதுக்கே ஒரு புஸ்தகம் பைபிள்ல இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அது லேவியர் ஆகமம். அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னது? லேவியர் ஆகமம். எனக்கு தெரியல ஏன் இந்த புக்குக்கு பேர் போட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரே ஒரு இடத்துல தான் லேவியன் என்கிற வார்த்தை வருது. ஆனா ஏன் அந்த புக்குக்கு பேர் போட்டிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ஆரோனுடைய குடும்பம், ஆரோனுடைய சந்ததிகள் கடவுளுக்கும் மனுஷர்களுக்கும் இடையில நின்றுட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த காலத்தில் அவங்க என்ன செய்யணும்னா, கடவுளை சந்திக்க போனோம்னா ஒரு காளையை கொண்டு போனோம், கேட்டிங்களா? இல்லாட்டி ஒரு ஆடை கொண்டு போனோம், இல்லாட்டி ஒரு புறா குஞ்சையாவது கொண்டு போனோம். நம்ம ஆண்டவர் நீ இப்படிதான் கொண்டு வரணும்னு சொல்லலை, ஆனா நம்முடைய எளிமைக்கு தக்கனதா கொண்டு போகணும். உங்களுக்கு மாடு வாங்க முடியும்னா மாடை கொண்டு போகணும். ஆமா, மாடு என்ன விலை இருக்கும், காளை என்ன விலை இருக்கும்?
ஒரு 50,000 ரூபாய் இருக்குமா? இருக்குமா? ஒன்றும் தெரியாத போல இருக்கீல, தெம்மாடி மாதிரி இருக்கிய. ஏன் ஏதாவது இழந்தீங்களா? ஏதாவது பைசா என்ன இழந்தீங்களா? வரும்போது களைஞ்சிட்டிங்களா? அப்படி ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிச்ச மாதிரி இருக்குது. சிரிப்பு இப்போ தாங்க அசையுது பாருங்க. நான் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இல்லை? ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ மாடு வாங்க களி உள்ளவங்க மாடு வாங்கணும், ஆடு வாங்க களி உள்ளவங்க ஆடு வாங்கணும். சரி, ரொம்ப ஏழ்மை, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா ஒரு புறா குஞ்சு வாங்கணும், இல்லாட்டி ஒரு காட்டுப்புறா, இல்லை ஒரு நாட்டுப்புறா. ஏன்னா இதையெல்லாம் கொண்டு வந்து தான் தேவ சமூகத்தில் அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களாக இருந்தாங்க. நான் 3 காரியம் சொல்லிட்டு போயிடுறேன் வேகமாக. இந்த லேவியராம் புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா சூப்பர் தான். அதனுடைய திறவுகோல் வார்த்தை என்னன்னா, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தர்களாக இருங்கள். ஐ ஆம் ஹோலி. இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் எங்கேயாவது உண்டாமா? நேற்றைக்கு யாரோ ஒரு ஆள்கிட்ட சொன்னாங்க, ஒரு 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 முஸ்லீம் ஆள்கிட்ட சொன்னாங்க, உங்கள் தெய்வத்துக்கு எத்தனை ஒய்ஃப்ஸ்ன்னு கேட்டாங்க. ஒவ்வொரு பேரையாக சொல்லி சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 2, ஒரு ஆளுக்கு 5, ஒரு ஆளுக்கு 7, ஒரு ஆளுக்கு 1,26,000 அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து பரிசுத்தமான தெய்வம். அவர் வந்து பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆண்டவர் அதே போன்ற சிட்டையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மிருக ஜீவன்களை மாதிரி நம்மளை படைக்கலை. நம்மளை ஆண்டவர் தம்முடைய சாயலால் நம்மளை படைச்சிருக்கார். அவருடைய ஜீவனை நமக்கு தந்து நம்மளை தேவ மனிதர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சப்படலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தத்தில் வளரலாம். நீங்கள் தேவ மனிதர்களாய் மாறலாம், தேவ மனுஷியாய் மாறலாம். ஒவ்வொரு நாளும் போக போக மகிமையில் மகிமை, பரிசுத்தத்தில் பரிசுத்தம், கிருபையின் மேல் கிருபை நாம் பெற்றுக்கொண்டு வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ரீச் பண்ணிட்டேன், நான் டெஸ்டினேஷனை அடைஞ்சிட்டேன், நான் எல்லாத்திலையும் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் போக வேண்டிய பாதை வெகு தூரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க 1, 2 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா 3 பலிகளை பார்க்கிறோம். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்றுக்கு பேர் என்னன்னா தகன பலி, இன்னொன்றுக்கு பேர் என்னன்னா போஜன பலி, இன்னொன்றுக்கு பேருங்க என்னன்னா சமாதான பலி. பலி அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம் பாருங்க, ஏறுதல் என்று அர்த்தம். இப்போ ஒரு புறாவை அவங்க பலி செலுத்துறாங்கன்னா கொஞ்சம் போல தீ எரியும் இல்லை? இவ்வளோ எரியுமாம்மா? இவ்வளோ எரியுமா? ஒரு புறாவுக்கு எவ்வளோ தேவை விரவு? அதை எரிக்கணும்னாக்கா கொஞ்சம் விரவு தேவை. ஒரு ஆடை எரிக்கணும்னா எவ்வளோ விரவு தேவை? கொஞ்சம் கூட தேவை. ஒரு மாடை எரிக்கணும்னா எவ்வளோ தேவை? அது கொஞ்சம் கூட. தேவனோடு ரீச் பண்ண, டிராயிங் டு நியரர் டு காட், ஆண்டவரோடு நெருங்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் பலி செலுத்தினாங்க. ஆனால் புதிய பாட்டில் நம்ம ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆராதனை குறைந்து போகக்கூடாது. அந்த மெத்தடு வேற. ஆனால் எல்லாமே எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா தேவனோடு கிட்டி சேர. தேவனோடு எட்டி சேரக்கூடாது, கிட்டி சேரணும். எட்டி நிற்கக்கூடாது, நீங்கள் வேற நான் வேற அப்படின்னு இருக்கக்கூடாது. தேவனோடு 2 கலக்கிற ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம் ஆண்டவர் நமக்கு ஆராதனையின் மூலமாய் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஜீவன் இருக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுவிடவே கூடாது. உங்களுக்கு உயிர் இருக்கிறது வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை வேற பிசினஸே இருக்கக்கூடாது. என் தெய்வத்தை, என்னை மீட்டு கொண்ட தெய்வத்தை, என்னை ரட்சித்த தெய்வத்தை நான் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. God demands. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஏன்னா ஆண்டவர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தார்.
அதனால் ஆண்டவர் எதிர்பார்த்தார். உன்னை ஆண்டவர் ரட்சித்தாரா? உன்னை ஆண்டவர் மன்னித்தாரா? உன் பாவத்திலிருந்து கர்த்தர் மன்னித்தாருன்னா நீங்களும் நானும் ஆராதனை செய்வதற்கு கடனாளிகளாயிருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். தகன பலி என்பது மனிதன் தனக்காக செலுத்தும் பலி என்பதாகும். ஆசாரியன் ஆரம்பத்தில் தானே நீ எதற்காக இங்கே பலி கொண்டு வந்தாய் என்று கேட்பார். இது என்ன பலி? இது தகன பலியா? இது வந்து 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 போஜன பலியா? இது சமாதான பலியான்னு கேட்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொண்டு வர்றவங்கள்ட்ட கேட்பாங்க, பிரதர் எங்கே போகிறீங்க? ஓகே, ஆலயத்துக்கு வர்றேன். சரி, பலி செலுத்த போகிறேன். இது என்னம்மா, சமாதான பலியா இல்லை தகன பலியா? போஜன பலியான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா போஜன பலியில் என்ன கிடையாதுன்னாக்கா ரத்தம் சிந்துதல் கிடையாது. அந்த காலத்தில் ஆராதனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ ஒரு ஆள் 2 ஆடும் காப்பக்கா செருபையரம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கிடுவோம். கால் பக்கான்னு கிடையாது, இப்போ எனக்கு கிடையாது இல்லை, இப்போ எல்லாம் இப்போ கிலோ ஆயிடுச்சு இல்லை. நம்ம பழைய ஆட்கள் பாருங்க அதனால தான் அந்த கால் பக்கா, அரை பக்கா, ஒரு பக்கான்லாம் ஞாபகத்து வருது. எங்கே இருந்தாலும் அதெல்லாம் பழையதையெல்லாம் மறக்கணும்னு நினைச்சாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, மறக்க மாட்டேங்க, அது வந்துடுது. அப்ப பாருங்க, முதல்ல செலுத்த வேண்டிய பலி என்னன்னா தகன பலி. ரெண்டாவது செலுத்த வேண்டிய பலி தான் போஜன பலி. ஆமா, மூணாவது செலுத்த வேண்டியதான பலி தான் என்னது, சமாதான பலி. 3 பேர் தான்ப்பா. கஷ்டமாடே, கஷ்டமா? ஒன்று என்னதுமா, தகன பலி. 2 என்னது, போஜன். நீ சாப்பிட்றதுலேயும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நீ சாப்பிட்றதுலேயும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். யாரெல்லாம் கொடுக்குறீங்க? விளைகிறதான முதற் பலன் ஒன்று இருக்குது பைபிளில். முதல் பலன் ஆண்டவருக்குரியது. அதுக்கு அர்த்தம் என்னது, எல்லாமே ஆண்டவருக்குரியது ஆண்டவரே அப்படிங்கிறதாகும். புரியுதா? முதல் பலனை நீங்க வயிற்றுல போட்டக்கூடாது. தானியத்திலேயும் ஒரு பங்கை ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. அதான் போஜன பலி. அத அக்கினியில எல்லாம் போடுறது கொஞ்சம் போடுவாங்க 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 போடுவாங்க. அந்த போஜன பலின்னு சொல்றது கோதுமையா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், பருப்பா இருக்கலாம், உளுந்தா இருக்கலாம். அதுலயும் ஒரு பகுதியை நன்றி காணிக்கையாய் கொடுப்பார்கள். என்ன சொல்லுங்க, நன்றி காணிக்கையாய். ஒண்ணு தகன பலி. தகன பலின்னு சொல்லும் போது அதுக்கு பேர் என்னது தம்பி? பேர் என்ன? தகன பலி. அதுக்கு அர்த்தம் என்னன்னா பர்ன்ட் ஆஃபரிங். ஆங்கிலத்தில் எல்லாத்தையுமே சுட்டரிச்சிருப்பாங்க, ஒன்று கூட மீதி இருக்காது. பார்த்துக்க. ஆமா, கொண்டு போற ஆடு மாடு விஸ்வா மொத்தத்தில் அங்க அவர் வந்து அந்த மாடை கொண்டு வந்த உடனே அவர் தான் கொல்லணும். யாரு? கொண்டு வர்றவங்க தான் கொல்லணும். அது அம்மோன்னு கூப்பிடும். மாடுன்னா, ஆடுன்னா எப்படி கூப்பிடும்? பாவம் இல்லாத ஆடு, பாவமே செய்யாத மாடு. அத இவாளு கொல்லுவாங்க. அது அங்கோடி துடி துடிச்சு கீழே விழும். அதன் மூலமாய் தான் செய்த பாவத்தை அவன் உணர்ந்து கொள்ளணும். அதுக்காக ஆண்டவர் வச்சிருக்காரு. இவன் தான் கொல்லப்பட வேண்டும். அவனுடைய ஸ்தானத்தில் தான் அது கொல்லப்படுது. கடவுளுடைய கோபாய்க்கனைக்கு மட்டும்தான் நம்ம தகுதியானவர்கள். ஆனா இயேசு தன்னுடைய முழு சரீரத்தையும் நமக்காக தகன பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆளு பாவின்னு உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்பதுதான் முதலாவது பண்டிகையினுடைய பொருள். இரண்டாவது பண்டிகையினுடைய பொருள் என்ன தெரியுமா? நான் இனி பரிசுத்தத்தில் வளரணும் என்பதாகும். பரிசுத்தத்தில் வளர்றீங்களா பிரதர்? பரிசுத்தத்தில் நாடுறீங்களா? அப்பப்ப ஏதாவது சின்ன தப்பு, ஐயோ இது எனக்கு வாழ்க்கையில் வந்திருக்கவே கூடாதுன்னு படபடா இந்த மிஸ்ர உதற மாதிரி, எறும்ப உதறது மாதிரி நீங்க பண்றீங்களா? சில நேரம் நம்ம தூங்கும் போதெல்லாம்
பெரிய டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா எறும்பு. பார்த்துருக்கீங்களா? பெரிய டிஸ்டர்பன்ஸ் சில நேரம் எறும்பு. சில பிள்ளைங்க எல்லாம் தூங்கும்போது வீடெல்லாம் சுத்தம் பண்ணாமல் தூங்கிடுவாங்க. சுத்தம் பண்ணாமல் தூங்குவாங்கல்ல சில வீடுகளில். அந்த பிள்ளைங்களை எறும்பு என்ன பண்ணும், காது வரைக்கும் போயிடும். பெரிய கஷ்டம் அது. பாருங்க, நம்ம அந்த எறும்போட படுப்போமா? படுப்பீங்களா நீங்கள்? கிடக்கட்டு இந்த அகலத் மாறி இந்த மாறி அந்த பக்கத்தில் மாறி பண்ண மாட்டோம். நம்ம எவ்வளவுக்கும் சீக்கிரமா ஐயோ காதுக்குள்ளே போயிடக்கூடாது. எதை விட எல்லாத்தையும் விட சென்ஸ் ரொம்ப காதாகும். காதுக்குள்ளே எறும்பு போயிட்டுனா உடனே நமக்கு தெரிஞ்சிடும். ஓ, அன்னைக்கு எல்லாரையும் தூங்க விடுறது கிடையாது இல்லையா? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம உலகத்தில் ஒரு சின்ன காரியம் வரும்போது நமக்கு ஒரே உணர்வு உண்டாகிறது. இதை போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவங்க ஜீவிதத்தில் குறைவுகள் வரும்போது, பாவங்கள் வரும்போது, இயலாமைகள் வரும்போது, விழுகை வரும்போது, வாயில ஒரு வார்த்தை அனாவசியமா வரும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தை நமக்குள்ள வரும்போது, அதிலிருந்து நாம் விடுபட்டு பரிசுத்தத்திலே நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. கரம் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவம் கோபம் பாவம் செய்தவனை பட்சியாமல் பலியை பட்சிக்கிறது. இந்த தகன பலியிலே தலையையும் குடல்களையும் கொழுப்பையும் அங்கே தகனிக்கப்படும். கொழுப்புன்னு சொன்னா என்ன பாஸ்டர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கொழுப்புன்னா ரகசிய பாவம். தலைனா நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிற மட்டுப்படுத்துகிற சில பாவங்கள். கொழுப்புனா நமக்குள்ள இருக்கிற ரகசிய பாவங்கள். இதையெல்லாம் தகனிக்க வேண்டிய பலிக்கு பேர் தான் தகன பலி. ஒன்ன கூட விடக்கூடாது. ஆமா, தகன பலி கம்ப்ளீட்டா சுட்டரிக்கப்பட வேண்டியது. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு பாவம் ஆகிலும் ஆண்டவராலே சந்திக்கப்படாமல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கவே கூடாது. கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீ கொண்டு போற ஆட்டுக்கு மேல இப்ப வா, இவன் ஒரு ஆடா இருந்தன்னு வச்சுக்கோ. எப்படி ஆடை கொண்டு வருவாங்க, எப்படி வைப்பாங்க, தலையில கையை வைக்கணும் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய பாவம் எல்லாம் தெய்வ கோபம் எல்லாம் இந்த ஆட்டுக்கு மேல போட்டு அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் அந்த ஆடை வெட்டுவாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக என்ன ஆனாரு? யோவான் என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அமைகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசு நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். போஜன பலி அப்படின்னு ஒன்று இருக்கு, தகன பலின்னு இன்னொன்று இருக்கு. அதுக்கு அடுத்ததுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? சமாதான பலி. சமாதானம். இனி எனக்கும் ஆண்டவருக்கும் சண்டை கிடையாது. இனி ஆண்டவருக்கும் எனக்கும் கோபம் கிடையாது. நான் பாவத்தை விட ஆரம்பித்து விட்டேன். நான் பரிசுத்தத்தில் வளருகிறேன். இனி ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறேன் என்று ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி நிற்போம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே
பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. சமாதான பலியில ரொம்ப முக்கியம் என்னன்னா உப்பு போடணும். உப்பு போடணும். உப்பு போடாம ஒரு பலி செலுத்த மாட்டாங்க. அந்த காலத்துல ஒண்ணுக்கொண்ணு உடன்படிக்கை பண்ணும்போது அந்த ஒரு மாடு வெட்டப்படும், அதுல உப்பு போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய உடன்படிக்கை. இனி நமக்கு உள்ள ஃபைட்டிங் கிடையாது. ஆண்டவர் அப்படித்தான் நீங்க வச்சிருக்கோமா? நம்மள ஆண்டவர் அப்படி வச்சிருக்கோமா? ஆண்டவர் அப்பப்ப சண்டை, அப்பப்பம் விடுதல், அப்பப்பம் தூரம், அப்பம் அப்படி இல்லை. நாம் தொடர்ந்து பரிசுத்தத்தில் நாம் முன்னேறுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமா? ஹல்லேலூயா. சமாதான பலியில புளிப்பே இருக்கக்கூடாது. சமாதான பலியில புளிப்பே இருக்கக்கூடாது. புளித்த மாவு சேரவே கூடாது. அது எதை காட்டுது என்றால் பழைய பாவம், சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த பாவம், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் வரக்கூடாது. வலது கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையில உமக்கும் எனக்கும் நடுவிலே ஆண்டவரே புளிப்பே இருக்கக்கூடாது. பழைய பாவம் ஒரு நாள் அது எழும்பக்கூடாதப்பா. தம்பி உடனே ஒண்ணு சொல்லி முடிச்சிருட்டாடா. தியானு தேவையே கிடையாது. தியானு சேர்க்கவே கூடாது. சமாதான பலியில உங்களுக்கும் எனக்கு இனிமையா இருக்கிறதை, அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரியானது என்பதை புரிந்து கொள்ளணும். தியானு சேர்க்கவே கூடாது. உங்களுக்கும் எனக்கும் விருப்பமா இருக்கிற நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரான காரியம் என்பதை இந்த காலைவேளையில சபை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. என்னுடைய ஜீவிதத்துல நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, ஐக்கியத்தை காத்துக்கொள்ள, அன்பை பரிமாறிக்கொள்ள, உம்மோடு உள்ள உறவை தக்க வைத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த சலுகையை மட்டும் நான் இழந்து விடாதபடி ஜீவித காலம் எல்லாம் இது ஒரு சலுகை என்பதை புரிந்து கொண்டு தெய்வத்தை ரொம்ப நெருங்குவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். உமக்கும் எங்களுக்கும் இடையில எதுவும் வராம காத்துக்கொள். எதுவும் வராம காத்துக்கொள். பிரேயர் பண்ணுங்க தம்பி. எதுவும் வராம காத்துக்கொள்ளுங்க. நான் உங்களை பிடிச்சிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், நான் திருவிருந்து எடுக்கிறேன், நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கேன், அப்பான்னு கூப்பிடுறேன், உன் மகனே மோனே மோனே அப்படின்னு ஆண்டவர் சொல்றீங்க. இந்த உறவை விட்டு கொஞ்சம் நழுவி விடக்கூடாது. ஒரு கைத்தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்கு புரிஞ்சுன்னா நல்லா கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜீவிதங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய தாகத்தை வாஞ்சத்தை எங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணுகிற பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றியப்பா. நாங்களும் உம்மோடும் சக மனிதனோடும் உறவை காத்துக்கொண்டு உண்மையிலே வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியங்களை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொன்னீங்கப்பா. இந்த நாளிலே அவங்களுக்கு வேண்டிய மன்னாவின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். சபைக்கு விடுதலை உண்டாகட்டும், குடும்பத்தில் விடுதலை உண்டாகும், ஜீவிதத்தில் விடுதலை உண்டாகும். எல்லா மகிமையும் உமக்கே தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.